பொண்ணோட தாயை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு கும்பிடுற ஒருத்தனுக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மிஸ்டர் சந்தோஷ் அப்படி இல்லை. வந்துட்டியா குட்டி? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், நீ அங்கே உட்காரு. உட்கார், அப்படியே இரு. இந்தம்மா தண்ணி குடி. குடிமா, தண்ணிய குடி. குடி குடிமா, குடிமா. எனக்கு தண்ணி வேண்டாம். தண்ணி வேண்டாமா? சரி, கிளாஸ குடு. நீ தினமும் எனக்கு காஃபி போட்டு குடுக்கறல, இன்னைக்கு நான் உனக்கு காஃபி போட்டு வரேன். நில்லு நில்லு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? எனக்கு காஃபில வேண்டாம்டா. காஃபி வேண்டாமா? சரி, உனக்கு ஏதாவது வாங்கி தரணுமே. வேற என்ன வேணும் சொல்லுமா, உடனே நான் வாங்கிட்டு வரேன். சரி, ஸ்வீட் ஏதாவது சாப்பிடுறியா நீ? உனக்கு இந்த சேட்டு கடை லட்டு ரொம்ப பிடிக்குமே, வாங்கி தரவா? சொல்லுமா. டேய் சந்தோஷ், திடீர்னு என்ன அம்மா மேல ஓவரா பாசத்தை புழியிற? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணுமே ஆகல தாத்தா. இப்பதான் சந்தோஷுக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. தாத்தா, அம்மாண்ணா யாரு தாத்தா? சரி, நானே சொல்றேன். தான் புள்ள வயித்துல உதைக்கிறதையும் துள்றதையும் பொறுத்துக்கிட்டு 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்தவங்க இல்லையா? குழந்தை பெத்ததுக்கு அப்புறமும் வேற எதை பத்தியுமே திங்க் பண்ணாம புள்ளைக்காக வாழ்றவங்க இல்லையா? தனக்குன்னு எதையுமே வச்சுக்காம தான் புள்ள நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் வாழ்க்கையவே தியாகம் பண்றவங்க இல்லையா? இல்லையா தாத்தா? டேய், என்னடா நடந்துச்சு? ஏன் இப்படி பேசுற? நேரடியா பேசுறா. எனக்கு இதெல்லாம் சரியா படல. என்னாச்சு குட்டி? ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகலமா. நீ சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? கிச்சன்ல ஏசி போட்டு தட்டுமா? தினமும் சூட்ல நின்னு உன் முகமே வாடி போச்சுமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்டா. ஆமா, நீ திருப்பதி போகணும்னு சொன்னல, டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தரவா இப்பவே? நீ பேசுறது என்னமோ மாதிரி இருக்கு. அப்படி பேசாத குட்டி, என்னால தாங்க முடியாது. அப்புறம் நான் அழுதுருவேன் சொல்லிட்டேன். ஐயோ, அம்மாவை அழ வச்ச பாவியா நான் ஆக கூடாதுமா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேம்மா, ஒரு விஷயம் மட்டும் சொல்லுமா. நான் உன்னை சரியா கவனிச்சுக்கிறேன்னா, உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறேன்னா? குட்டி, என்னடா ஆச்சு உனக்கு? நீ என்ன நல்ல தானடா கவனிச்சுக்கிற. ஒரு குறையும் இல்லாம நான் சந்தோஷமா தானடா இருக்கேன். ஒருவேளை நீயா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்காம நானா பவித்ராவை லவ் பண்ணி கட்டிக்கிட்டது உனக்கு வருத்தமா இருக்காமா? சொல்லுமா. உன்கிட்ட காட்டி நீ சம்மதிச்சுதானமா நான் அவளை கல்யாணம் பண்ண. அதுல ஏதாவது வருத்தம் இருக்காமா? குட்டி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் சந்தோஷம் தானடா எனக்கு பெருசு. பவி ரொம்ப நல்ல பொண்ணுடா. நான் மனப்பூர்வமா சம்மதிச்சு தானே உன் கல்யாணம் நடந்துச்சு. ஏன்டா இப்படி எல்லாம் கேக்குற? உன்னை இந்த வீட்டுல நான் வேலைக்காரி மாதிரி நடத்துறேனாமா, தெரியுமா? ஏய், என்னடா உளர்ற? யாரு என்னடா உன்னை சொன்னது? அப்பா, பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இது பாயிண்டா? இல்ல, கரெக்டா விஷயத்தை புடிச்சிட்டீங்கன்னு சொன்னேன். மா, நீ சொல்லுமா. நீ எந்த வேலையுமே இங்க செய்யாம 3 வேளையும் வீட்டுல தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. அதனால உன்னை முதியோர் இல்லத்துல சேர்த்து விடணும்னு நினைக்கிறோம்னாமா? சொல்லுமா. குட்டி, இப்படி எல்லாம் நினைச்சு கூட பாக்குறதுக்கு உனக்கு தோணாதுடா. நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை யாருடா குறை சொல்ல முடியும்? சொன்னாங்களேமா, சொன்னாங்களே. இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் எதிரில வச்சுக்கிட்டு நான் இப்ப சொன்னதை சொல்லாதது எல்லாத்தையுமே சொன்னாங்களேமா. டேய், என்னடா சொல்ற? இன்னைக்கு உன் ஆபீஸ்ல புது எம்டி பதவி ஏத்துக்க போறாரு. ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தானடா சொல்லிட்டு போனேன். ஆமா தாத்தா, பிரமாதமான ஃபங்க்ஷன். மேடையில வச்சு ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேரும் என்ன காரி துப்பாத குறைதான். அவமானப்பட்டு கூனி குறுகி நின்ன தாத்தா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. இன்னைக்கு ஆபீஸ்ல இந்த வருஷத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டை எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுவும் யாரு? எங்க புது எம்டி. சந்தோஷமா அவார்டு வாங்க மேடைக்கு போன ஏன் மேல சாணியை கரைச்சு ஊத்துற மாதிரி பேசிட்டாரு ஒருத்தர்.
அச்சச்சோ, என்னடா சொல்ற குட்டி? ஏண்டா அதை கேட்டு சும்மா வாடா வந்த? அவனை பிடிச்சி 4 சாத்து சாத்த வேண்டியதானடா. யாரா அவன்? நாக்கு மேல பல்ல போட்டு என் பேரனை பத்தி பேசுறவன். சொல்லுடா, யார் அப்படி பேசுனது? வேற யாரு தாத்தா? அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், வேர்ல்டு ஃபேமஸ் ஷெஃப் ஹரிகிருஷ்ணன் தான். யாரு? அந்த செருப்பு திருடனா? லட்சுமி, அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத, அவன் கூட பழகாதன்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அவன் புத்திய காட்டிட்டான் பாத்தியா? ஹரி சாரா அவரா அப்படி பேசினாரு? நம்ப முடியாதுமா, நீ நம்பவும் மாட்ட. ஏன்னா அவர் உன்கிட்ட கொடுத்திருக்க பில்டப் அப்படி. அம்மாவை மதிக்காம கருவேப்பில மாதிரி பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறவன் நான் அவர் சொன்னாரு. எந்த தாயும் தன்னுடைய புள்ளைய தருதலையா வளர்க்கணும்னு நினைக்கவே மாட்டா. ஆனா பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? சாம்பார்ல கிடக்கிற கருவேப்பிலை மாதிரி அதை தூக்கி ஓரமா வீசிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வேலைக்காரியை விட கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு நல்ல தாயோட ஞாபகார்த்தமா கொடுக்கிற இந்த அவார்டு தன்னோட தாயை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு கும்பிடுற ஒருத்தனுக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மிஸ்டர் சந்தோஷ் அப்படி இல்லை. ராஸ்கல், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? ஏண்டா மேடையிலே அவனை பலார்னு ஒரு அறை விட்டுருக்க வேண்டியதானே? பாரு, இப்ப போய் அவனை என்ன பண்றான் பாரு. தாத்தா வேணாம் தாத்தா, விட்டுருக்க. அவர் அப்படி எதுவும் செஞ்சா அம்மா மனசு கஷ்டப்படும். நான் பாவி ஆயிடுவேன் தாத்தா. இல்லையாமா? இனிமே என்னால அந்த கம்பெனில வேலை பார்க்கவே முடியாது தாத்தா. வேற வேலைக்கு அப்ளை பண்ணி தான் ஆகணும். அது கிடைக்க இனிமே எத்தனை நாள் ஆகுமோ? பேசாம செத்துறலாம் போல இருக்கு தாத்தா. குட்டி 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 அப்படி எல்லாம் பேசாதடா. நீ இல்லனா உலகமே இல்ல, அதானமா? போதுமா? 1000 தடவை 1,00,000 தடவை கேட்டுச்சுமா வாயில இருந்து. தயவு செஞ்சு எதுவுமே பேசாத மணி. எனக்கு கொஞ்சம் தனியா விடு. என்ன சார், பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அப்படியா தெரியுது? பின்ன ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டா இருந்திருக்கும் போலயே. இல்லனா சார் இவ்வளவு உற்சாகமா இருக்க வாய்ப்பே இல்லையே. ஆமா மேடி, ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அதை விட தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓ, யாரையாச்சும் நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா? இல்ல, டேபிள்லாம் ரெடி பண்றீங்களே, யாராச்சும் வர போறாங்களான்னு கேட்டேன். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சொல்லி வாய மூடல. லக்ஷ்மி மேடம் வந்துட்டாங்க பாத்தியா? வாங்க மேடம், வந்து உட்காருங்க. மேடி, குடிக்க ஏதாவது கொண்டு ஓகே வா. சார். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார். நான் ஒன்னும் சாப்பிடறதுக்கு வரல. மேடி, நீ உள்ள போ. ஓகே சார். சொல்லுங்க மேடம். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா நீங்க குட்டியோட ஆபீஸ்ல, அவங்க ஆபீஸ் நடத்துற ஃபங்க்ஷன்ல எதுக்காக சார் எல்லாரும் எதிர்க்கவும் அவனை அவமானப்படுத்துனீங்க? அப்புறம் என்னோட குட்டி எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? அவன் கண் கலங்கி அவனை நான் பார்த்ததே இல்ல. முதல் தடவை அவன் அழறத நான் பாக்குறேன். பெத்த வயிறு தாங்குமா சார்? சந்தோஷ் அழுதாரா? இன்னும் கூடவா உங்களுக்கு புரியல? எதுக்கு சார் அவனை அவ்வளவு பேர் எதிரில அவமானப்படுத்தி பேசுனீங்க? அதுவும்
புதுசா ஒரு எம்டி வந்திருக்கும் போது அவர் எதிரில அவனை அப்படி பேச போக அவருக்கு பிடிக்காம அந்த அவார்டு அவனுக்கு கொடுக்காம போயிட்டாங்களே சார். எனக்கு புரியலைங்க. நான் செஞ்சது தப்பு தான். ஆனா செஞ்ச தப்பை நீங்க ஒத்துக்கிறதுனால உங்க தப்பை நியாயப்படுத்த முடியாது சார். சேச்சே, நான் எதுக்குங்க நியாயப்படுத்தணும்? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. ஆனா இந்த தப்பை செய்யத்தான் போறேன்னு நான் தெளிவா யோசிச்சு தெரிஞ்சுதாங்க செஞ்சேன். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன். என்னது யோசிச்சு செஞ்சீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சார்? என்னோட குட்டி உங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டான் சார்? அவனுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன சார் தகராறு இருந்தது? எதுக்கு இப்படி கட்டம் கட்டி அவனை பழி வாங்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, பழி வாங்கணும்னு நினைக்கிற அளவுக்குலாம் நான் மோசமானவன் கிடையாது. ஆனா சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. உங்க வீட்டுக்கு நான் வரப்போலாம் சந்தோஷம் கிட்ட எப்படி நடந்துப்பான்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் நினைச்சது சரியா போச்சு சார். அதான் என் குட்டியை நீங்க பழி வாங்கியிருக்கீங்க சார். இல்ல மேடம், சத்தியமா கிடையாது. சந்தோஷ் நிறைய விஷயங்களை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவரை பத்தி எனக்கு நேரடியா தெரிஞ்சது போக நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன வேணும்னாலும் இருந்துட்டு போட்டுமே சார். ஆபீஸ்ல போயிட்டு அப்படி யாராவது பேசுவாங்களா? என் குட்டிக்கு என் மேல பாசம் இல்லைன்னு என்னைக்காவது நான் உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கேனா? அது எப்படி சொல்லுவீங்க? எந்த தாயும் தன் பிள்ளைய பத்தி அப்படி பேச மாட்டாங்களே. ஆனா ஊர் என்ன சொல்லுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அன்னைக்கு உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ உங்க அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிற யாரோ ஒருத்தங்க மேடி கிட்ட என்னென்னமோ பேசிருக்காங்க. உங்க புள்ள பேசுனது பொறுக்காம தான் நீங்க வீட்டை விட்டே போயிட்டீங்க. எனக்கு தெரியுமா இது? அதே 2 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல என் கூட இருந்து என்ன பாத்துக்கிட்டீங்க. திரும்ப திரும்ப நான் எவ்வளவோ தடவை நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க போகவே இல்லை. எல்லா வீட்லயும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கதான் செய்யும். சண்டை போடதான் செய்வாங்க. அப்புறம் சமாதானம் ஆயிக்குவாங்க. அம்மா புள்ள உறவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தள்ளி போற உறவு கிடையாதுங்க. இது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா என்ன மாதிரி அம்மாவை இழந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே தெரியும் மேடம். அப்புறம் ஏன் சார்? அப்புறம் ஏன்? எல்லாத்துக்கும் காரணத்தை உடைச்சு பேச முடியாதுங்க. நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இல்ல சார், நீங்க பண்ணது எனக்கு புரியவே இல்ல. அம்மா ஞாபகமா ஒருத்தர் தர அவார்டு வாங்குற உங்களோட புள்ள அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களை விட ஒரு பெஸ்ட் அம்மா சந்தோஷ்க்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க. ஆனா உங்க அருமையை புரிஞ்சுக்காம உங்க மனசை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறப்போ ஐம் சாரிங்க. சத்தியமா என்னால தாங்க முடியல. எப்படியாவது சந்தோஷ் பண்ண தப்ப புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் எதுக்காக சார் உங்களை மன்னிக்கணும்? சந்தோஷ பிடிக்காத ஒருத்தன் அவனை பத்தி தப்பு தப்பா பேசி போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா எப்படி சந்தோஷ் வீட்டில் ஒரு நல்ல பையனோ ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல ஸ்டாஃப், இன்னும் சொல்ல போனா மற்ற எல்லாரை விடவும் பெஸ்ட் பெர்ஃபார்மர். அதனால தானே சந்தோஷ்க்கு அந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் கூட வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் சந்தோஷ் யாரு எப்படிப்பட்டவருங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ சம்பந்தமே இல்லாத 3வது மனுஷன்னா நான் பேசினதை வச்சு அவங்க யாரும் உங்க புள்ள சந்தோஷ தப்பா நினைக்க போறதில்ல. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நியாயமான கேள்வி மேடம். நான் பேசினது தப்பா இருக்கலாம். ஆனா ஒரு புள்ளையா தாய்கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்புன்னு யோசிச்சேன். அதை நீங்க தப்புன்னு சொல்றீங்களா? சரி, தப்பாவே இருக்கட்டும். சந்தோஷ்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்கீங்க. பதிலுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஈகோலாம் இல்லை மேடம். நான் உங்க வீட்டுக்கு வரேன். நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ்.
நீங்க வாங்க சார். குட்டி 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 சார் உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு. மா, நான் யாரையும் வர சொல்லல. ச்சே, தேவையில்லாம வந்துக்கிட்டு. ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? திரும்ப திரும்ப இங்க எதுக்கு வந்து நிக்கிற நீ? அதான் உனக்கும் எங்களுக்கும் செட் ஆக மாட்டேங்குது இல்ல? திரும்ப திரும்ப வந்து ஒட்டு போட்டு உறவை வளர்க்கலாம்னு நினைக்கிறியா? போய் தொலையா. அப்பா தாத்தா அப்பா சார் வேணாம் தாத்தா, அவரை ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. சொன்னா அம்மாக்கு கோபம் வரும். என்னடா பேசுற? மேடம் ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். நீங்க என்னங்க என்கிட்ட பேசணும்? உங்களுக்கு எனக்கு ஏதாவது இருக்கா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். இடத்த காலி பண்ணுங்க. என்னை மன்னிச்சிருங்க சந்தோஷ். உங்க ஆபீஸ் மீட்டிங்ல உங்களை அப்படி பேசுனது உங்களை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், நியாயஸ்த மாதிரி தண்ணிலை விளக்கம் கொடுக்கறதெல்லாம் இங்க வச்சுக்காத. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரனை பத்தி அவன் ஆபீஸ்லயே தப்பு தப்பா பேசியிருப்பேன். அது மீட்டிங்ல வச்சு மைக்க பிடிச்சி பேசியிருக்கேன். மனுஷனாடா நீ? உனக்கு என்னடா தெரியும் பேரனை பத்தி? அந்த கம்பெனிக்காக மாடா உழைச்சிருக்கான் அவன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவனுக்கு ஒரு பெருமை, ஒரு கௌரவம், ஒரு விருது அப்படி இப்படின்னு ஒண்ணு கிடைக்க இருந்துச்சு. அதையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டிய. உன்னை பார்க்கவே பிடிக்கல. எங்கேயாவது போய் தொலைடா. திரும்ப இங்க வந்துடாத. என்னை மன்னிச்சிடுங்க சார். ஆனா நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். கண்ணெதிர நடக்கிற விஷயங்கள் என்னையும் பாதிக்க தான் செய்யுது. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது சார். அதான் செய்ய நினைச்சதெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏமா, உன்கிட்ட இந்த ஆளை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொன்னானா? சொல்லு. திரும்ப திரும்ப ஏன் நீ இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் இந்த ஆளை மட்டும் தான் இம்சையா நினைச்சேன். ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா உன்னையும் அப்படியே நினைக்க வச்சிருவ போல இருக்கே. டேய், லட்சுமி எதுக்குடா சத்தம் போடுற? அவன் என்னடா பண்ணா? அதை சொல்லதான் சார் நானும் வந்தேன். லக்ஷ்மி மேடம் ஒன்று என்கிட்ட வந்து என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லலை. என்கிட்ட அவங்க கேட்கவும் இல்லை. நான் தப்பா நடந்துக்கிட்டேன்னு நினைச்சு சந்தோஷ் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். அதான் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல. உன் மன்னிப்பை வச்சு நான் என்ன நாக்கு வலிக்கவா? போய வெளியில. வேண்டாம் குட்டி, அவர்கிட்ட அப்படியெல்லாம் பேசாத. தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்க தான் உன்கிட்ட வந்திருக்காரு. கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல? அவசியமே கிடையாதுமா. இந்த ஆளுகிட்ட பொறுமை காக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்னைக்குமே கிடையாது. யாரு அடிமனசுல இருந்து வெறுக்கிறனோ அந்த ஆளு காலை பிடிச்சு கதறினாலும் மன்னிப்பு கேட்டாலும் இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்கவும் மாட்டேன், அதை நான் மறக்கவும் மாட்டேன். முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்றியா, இல்ல நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? வேண்டாங்க, இன்னொரு தடவையும் சொல்லிட்டு போயிடுறேன். நடந்த எல்லாத்துக்கும் சாரி. என்னோட தனிப்பட்ட கருத்து உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா அது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எனிவே, நான் ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு நினைச்சு ஏதோ சொல்ல போக அது பிரச்சனையை இன்னும் பெருசுப்படுத்த தான் உதவுச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. நான்